உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்மளை பார்க்கறதுக்காக இத்தனை வெயில்ல அவர் நம்மளை தேடி வராருன்னு சொல்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நீங்க கொடுத்துருப்பீங்க. நம்மளுடைய ஸ்டாலினுடைய கூட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டத்தில் சாதாரண துண்டு போடுறதுக்கு கூட இருக்கிறாங்கல்ல பாடிகார்ட்ஸ், அவங்க விடமாட்டாங்க. அந்த பாடிகார்ட்ஸ் வந்து விடமாட்டாங்க. ஏன் அப்படின்னா வரவங்க நல்லவங்க தாங்கிறத தலைவரால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அவரு மேல காட்டுற விசுவாசத்துல நீங்க ஒரு இளநியை கொடுத்துட்டீங்க. ஆனா அவரு எந்த அளவுக்கு அன்பு இருந்தா, எந்த அளவுக்கு பாசம் இருந்தா, மனுஷன் யதார்த்தமா வாங்கி குடிச்சிட்டாரு. அதை பாடிகார்ட்ஸும் அசாம விட்டுட்டாங்க. அப்ப பாடிகார்ட்ஸு கிட்ட இவர் எந்த அளவுக்கு மக்களை பத்தி சொல்லி வச்சிருப்பாரு. தன்னை பார்க்க வர உயிரினங்களை, தன்னை பார்க்க வர அன்பு ரசிகர்களை, அன்பு தொண்டர்களை தயவு செஞ்சு என்னை பார்க்க வரும்போது நீங்க தடுக்காதீங்க. எனக்காக கொடுக்கும்போது, அன்னைக்கு அவர் வேலு கொடுத்ததை மட்டும் வாங்கலைங்க, இன்னைக்கு அவருக்கு இளநீ கொடுத்தும் போதும் வாங்கி குடிக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு யதார்த்தமான மனுஷன். எந்த தலைவனுமே இவ்வளோ இறங்கி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு நாட்டையே பிடிக்கிறதுக்கு வராது. சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், புரியுதா, அவரை முடிச்சு கட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரூர்ல நடந்த சம்பவம் கூட அதுக்காக தான். அன்னைக்கு நிக்காம போனதுனால தான் இன்னைக்கு இத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில அவர் தலை நிமிர்ந்து நிற்கிறாரு. அவங்க போடுற திட்டங்கள் எதுக்காக போடுறாங்கன்றது ஒன்று நம்ம டிவிகே தலைவர் நம்ம விஜய்க்கு தெரியும். ஒன்று சதி செஞ்சாங்கள எதிர்க அவங்களுக்கு தெரியும். இன்னும் இருந்தா விஜய் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா பாமர மக்களுக்கு, நம்மளுக்கு மட்டும்தான் உண்மை புரியாதுங்க. ஏன் விஜய் நிக்காம போயிட்டாரு? சாதாரண ஒரு பொம்பளை சொல்லுது, நான் இருந்ததுன்னா விட்டுட்டு போயிருக்குமா? விஜயன் தான் சொல்ற, விஜய் தான் சாதாரண மனுஷனா இருந்தா அவர் விட்டுட்டு போயிருக்க மாட்டாரு. ஆனா அவரை சுத்தி ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. அங்க நின்று இருந்தா அன்னைக்கு நடக்கிற விஷயமே வேற, புரியுதா? எம்ஜி எத்தனையோ பெரிய தலைவர்கள்லாம் சுட்டு கொண்டு இருக்காங்க, மருந்து வச்சு கொண்டு இருக்காங்க. சந்தன கடத்த வீரப்பனியே சுட்டு கொள்ள முடியல, மருந்து வச்சுதான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாடு இது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நம்ம விசுவாசம் காட்டுறான்னு சொல்லி ஒரு இளநியை கொடுத்துட்டு போயிட்டீங்க. நாளைக்கு அதையே சந்தர்ப்பமா வச்சு நாளைக்கு அவன் விஷத்தை வச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம் இருக்கு? அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு டிவிக்கே தொண்டுறங்க, விஜய் ரசிகருங்க. விஜய் மேல அன்பு பாசனம் ஒண்ணு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது இதையும் கொடுக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய நன்றி கடன் ஒரு ஓட்டு தான். விஜய் மேல உண்மையிலேயே அக்கறை பாசனம் ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க போடுறது ஒரே ஒரு ஓட்டு மட்டும் அழைச்சிட்டு வாங்க. அவர் முதலமைச்சரா உக்காந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுங்க, அவர் வருவாரு. அவ்வளவு தங்கமான கேரக்டர். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. தயவு செஞ்சு விஜயோடைய வீடியோவை ஒரு வீடியோ பார்த்தா கூட தயவு செஞ்சு ஒரு கமெண்ட், ஒரு லைக் பண்ணுங்க. அதுதான் அடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தளபதி விஜயோடைய வளர்ச்சிக்கும் நல்லதா இருக்கும்.